திருவள்ளூர் மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் ஜெயலலிதாவின் 76வது பிறந்த நாளை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா. முன்னாள் அமைச்சர் PV ரமணா பங்கேற்பு. திருவள்ளூர் மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 76வது பிறந்தநாள் விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. கடம்பத்தூர் ஒன்றியம் மணவாள நகரில் நடைபெற்ற விழாவிற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான PV ரமணா தலைமை தாங்கினார். நிர்வாகிகள் சூரகாபுரம் சுதாகர், கந்தசாமி, S மாதவன், N சக்திவேல், சிற்றம் சீனிவாசன், பூபாலம், பூங்காவனம், மணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிர்வாகிகள் பட்டாபி விஜயகாந்த், வசந்தகுமார், மில்டன் ஆகியோர் வரவேற்றனர். இதில் மாணவர் அணி மாநில செயலாளர் SR விஜயகுமார், அதிமுக செய்தி தொடர்பாளர் M ஜெமிலா ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அதிமுகவின் சாதனைகளையும் ஜெயலலிதாவின் சாதனைகளையும் எடுத்துரைத்தனர். இதனைத் தொடர்ந்து பேசிய முன்னாள் அமைச்சர் PV ரமணா, அதிமுக எனும் பேரியக்கத்தை தொடங்கிய MGR வழிநடத்திய ஜெயலலிதாவுக்கு பிறகு தற்போது எடப்பாடி பழனிசாமி சிறப்பான முறையில் இயக்கத்தை நடத்தி வருகிறார். நீட் தேர்வை ரத்து செய்ய முடியாது என்பதை உணர்ந்த எடப்பாடி பழனிசாமி அதற்காக அரசு பள்ளியில் படிக்கும் மாணவர்களுக்கு 7.5% உள்ஒதுக்கீட்டை பெற்றுத் தந்ததாக தெரிவித்தார். ஜெயலலிதா உச்சநீதிமன்றம் வரை சென்று நீட் தேர்வுக்கு விலக்கு பெற்றார். 2014 நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயலலிதா அம்மா பேசும்போது மோடியா லேடியா என்று பேசினார். அதேபோல் 2024 தேர்தலில் மோடியா எடப்பாடியா என்று சொல்லி எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்வார். அந்த பிரச்சாரம் மூலம் அனைத்து தொகுதிகளிலும் அதிமுக அமோக வெற்றி பெறும் என்றும் தெரிவித்தார். இதில் நிர்வாகிகள் இன்பநாதன், விஜயலட்சுமி, ராமமூர்த்தி, RTE சந்திரசேகர், உதயகுமார், நரேஷ் குமார், VR ராம்குமார், சுஜாதா, சுதாகர், வெங்கட்ரமணா, KPM எழிலரசன், வினோத்குமார், ஜெயின், SA நேசன், சந்திரசேகரன், தட்சிணாமூர்த்தி, PV பாலாஜி உட்பட ஒன்றிய நிர்வாகிகள், திருவள்ளூர் நகர நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்த விழாவில் 500 பெண்களுக்கு சேலை வழங்கப்பட்டது. முடிவில் மாவட்ட MGR இளைஞரணி இணை செயலாளர் ஞானகுமார் நன்றி தெரிவித்தார். வேற எந்த டிசைனும் மாறின மாதிரி எனக்கு தெரியல. குடும்பத்தோட வராங்க. இதை தவிர வேற என்ன செஞ்சிருக்கிறது இந்த அரசு? இப்படி மக்களை வஞ்சிக்கும் அரசாக இந்த திமுக அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. தன் குடும்பத்திற்காக மட்டுமே கட்சி ஆட்சி. வாரிசு தவிர வேற ஒருத்தனும் அந்த சீட்டு கூட வாங்க முடியும். கவுன்சிலத்துல மட்டும்தான் முடியும். அந்த கட்சியிலலாம் நடக்கவே நடக்காது. அப்பா காலை பிடிக்கணும், மகன் காலை பிடிக்கணும், இல்லைன்னா கிச்சனுக்கு போனோம் துர்காமா கிட்ட பேசுறதுக்கு, மருமகன் போய் பேசணும். அது மட்டும் வந்த அரசியலுக்கு வந்த முளைச்ச காணா மாதிரி வந்த உதயநிதி இன்னைக்கு மிகப்பெரிய அமைச்சர் ஆயிட்டார். அவரை துணை முதலமைச்சருங்கிறாங்க. கிட்டத்தட்ட முதலமைச்சர் மாதிரி பாவிக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவாதம் போடப்பட்டிருக்கிறது. அவர் முதலமைச்சர் மாதிரி நடந்துக்கிறார். முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ்நாட்டில் இல்லாத. உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இணை செயலாளர் நன்றி இருக்கின்ற ஞானகுமார் அவர்கள் அழைப்பாளருக்கு சான்றளிப்பாளர் சான்று போறாங்க போட்டிருக்கேன். திருவள்ளூர் அம்மா அவர்கள் வழங்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கழகத்தின் பொதுச் செயலாளர் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்கட்சி தலைவரும் வருங்கால தமிழ்நாடு முதலமைச்சராக வரவிருக்கின்ற நலத்திட்ட உதவி கொடுத்து அம்மாவோட பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருப்போம். ஒரு தலைவருக்கு ஒரு வருட காலம் பிறந்தநாள் கொண்டாடணும்னா அது இதே புரட்சி அம்மாவுக்கு மட்டும்தான். அதுபோல அவர்களே மற்றும் வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கும் ஞானகுமார் அவர்களே, நடராஜன் அவர்களே, பட்டாபி அவர்களே, மோகனார் அவர்களே, விஜயகாந்த் அவர்களே, ஜெயராம் நாயுடு அவர்களே, செல்வம் அவர்களே, உமாபதி அவர்களே, கோடீஸ்வரன் அவர்களே, சுரேஷ்குமார் அவர்களே, வசந்தகுமார் அவர்களே, ஜெயக்குமார் அவர்களே, மில்டன் அவர்களே, சந்திரன் நாயுடு அவர்களே, பாண்டு அவர்களே, அம்மா சுரேஷ் அவர்களே மற்றும்
அன்பநாதன் அவர்களே, விஜயலட்சுமி ராமமூர்த்தி அவர்களே, இந்திரா வரராஜன் அவர்களே, மணி அவர்களே, சதீஷ்குமார் அவர்களே, ஜெயராமன் அவர்களே, கோபிநாத் அவர்களே, சீனிவாசன் கோதண்டபாணி அவர்களே, சீனிவாசன் அவர்களே, ஜெய்சங்கர் அவர்களே, சுகுமார் அவர்களே, பூமதை அற்புதம் அவர்களே, நாகராஜ் அவர்களே, சுப்பிரமணிய அவர்களே, சரவணன் அவர்களே, லோக அவர்களே, நெல்சன் முக்கிய அவர்களே, ரமேஷ் அவர்களே, முனுசாமி அவர்களே மற்றும் பல்வேறு பொறுப்புகளை தாங்கியிருக்கும் நிர்வாகிகளை, இறுதியாக நன்றியுரையாற்றிருக்கும் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி இணை அன்பு சகோதரர் டாக்டர் எஸ் ஞானகுமார் அவர்களே, இந்த கூட்டத்திற்கு வருகை வந்து சிறப்பித்திருக்கும் கழகத்தின் செயல் வீரர்களே, பொதுமக்களாகிய உங்கள் அனைவருக்கும் முதற்கட்ட வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இறைவன் புரட்சித் அம்மாவின் பிறந்த நாளை சீரும் சிறப்போடு தமிழ்நாடு எங்கும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஒரு தலைவருக்கு ஒரு வருட காலம் பிறந்தநாள் கொண்டாடுகிறோம் என்றால் அது இறைவியம் புரட்சித் அம்மாவுக்கு மட்டும்தான். இந்தியாவில் எந்த ஒரு தலைவருக்கும் நாம ஒரு வருட காலம் பிறந்தநாள விழா எடுக்க மாட்டோம். ஏதாவது ஒரு நலத்திட்ட உதவியை பொதுமக்கள் கொடுத்து மாணவ செல்வங்களுக்கு, இளைஞர்களுக்கு, வயதான முதியோர்களுக்கு, விவசாய மக்களுக்கு, மகளிருக்கு எண்ணற்ற உதவிகளை வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இயக்க தொண்டர்கள் அவர்களால் முடிந்த உதவிகளை செய்து நாம் அம்மாவின் பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நாம் அம்மாவின் பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அம்மாவின் புகழை இன்று நாம் மேடை போட்டு மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இதை புரட்சித் அம்மா அவர்கள் மறைவிற்கு பிறகு இரண்டாக இருந்த இந்த இயக்கத்தை ஒன்றாக்கினார். கட்சியை எப்படி புரட்சித் தலைவர் இருந்த காலத்தில் எப்படி வலுவோடு இருந்ததோ அதை விட மிக வலுவோட இயக்கமாக மாற்றி காட்டினார். 15 லட்சம் தொண்டர்கள் இருந்த இயக்கத்தை 1.5 கோடி தொண்டர்களாக உருவாக்கி காட்டினார் அம்மா அவர்கள். கட்சியை வழிநடத்தியோடு முதலமைச்சராக பொறுப்பேற்று தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு அதுபோல் தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் விசாரிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு மாவட்டங்களில் மகளிர் காவல் நிலையங்களை அமைத்துக் கொடுத்தார். அது மட்டுமின்றி அவர்கள் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் உயர வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனை மாடுகள் கொடுத்து அவர்களும் பொருளாதார நிலையில் உயர வேண்டும் என்ற திட்டங்களை செயல்படுத்தினார். இப்படி அம்மா திட்டங்களை நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படி ஒவ்வொரு குடும்பத்திலும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில அம்மாவோட திட்டங்கள பயனடையாத மக்களே கிடையாது. 10 வருட ஆட்சியில அம்மா வந்து ஏராளமான திட்டங்களை கொடுத்திருக்காங்க. ஏதாவது ஒரு வகையில பயனடைந்திருப்பாங்க. விலையில்லா 20 கிலோ அரிசி கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டில் பசி பட்டினியே இல்லாத ஒரு நிலையை உருவாக்கி பல்வேறு திட்டங்களை கொடுத்து மக்களுக்கு ஒரு நல்ல முதலமைச்சராக பணியாற்றிய வருகிறது புரட்சித் அம்மா அவர்கள். அதனால்தான் இறைவன் புரட்சித் அம்மா அவர்களை தொடர்ந்து 6 முறை முதலமைச்சராக அம்மா அவர்கள் பொறுப்பேற்பதற்கு மக்கள் நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வது மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள். இந்த உள்ஒதுக்கீடுக்கு முன்னாடி கூட பாத்தீங்கன்னா நம்ம மாணவர்கள் போனது கிடையாது. இந்த உள்ஒதுக்கீடு கொண்டு வந்த அப்புறமா இன்னைக்கு நிறைய அரசு பள்ளியில் படிக்க மாணவர்கள், கிராமப்புற மாணவர்களாம் இன்னைக்கு மருத்துவராக வருவதற்கு உதவியை புரிந்தவர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள். அதுபோல் ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்தார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை சிறப்பான முறையில் கையாண்டார். ஜாதி மதம் பார்க்காமல் அனைத்து விதமான திட்டங்களையும் செயல்படுத்தினார் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள். நிறைய சாலை வசதி, குடிநீர் வசதி, கழிவுநீர் கட்டமைப்பு வசதி, இப்படி எண்ணற்ற வசதிகளை செய்து கொடுத்தார். நிறைய அரசு கலைக்கல்லூரி, சட்டக்கல்லூரி, பல்வகை தொழில்நுட்ப கல்லூரிகள், நீர்நிலைகள் எல்லாம் தூர்வாரப்பட்டது. கஜா புயல், வர்தா புயல் எல்லாம் சிறப்பான முறையில் கையாண்டார். அந்த புயல் வந்த ஆளுங்கட்சி கூட்டம் போட்டா பொதுமக்கள் வர்றதில்லை. ஒரு கூட்டத்தை சேர்க்கறதுக்குள்ள அவன் திணறான். 6 தொகுதி சேர்த்து கூட்டம் போட்டாங்க. இங்கே பேசி அன்பு சகோதரி ஜெமிலா அவர்கள் சொன்னது போல ஸ்டாலினின் குரல் என்ற பெயரில் இந்த ஒரு கூட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் போட்டாங்க. அந்த கூட்டத்தை அங்க மெடிக்கல் காலேஜில் 6 தொகுதியும் சேர்த்து போட்டப்ப கூட இந்த அளவுக்கு கூட்டத்தை அவங்களால் காட்ட முடியவில்லை. எதுக்காக சொல்றேன்னா, இன்னைக்கு ஒரே ஒரு ஒன்றியம், கடம்பத்தூர் ஒன்றியம், திருவள்ளூர் தொகுதி கூட்டம், மற்ற பகுதியிலிருந்து கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க. ஆனா இந்த மணவாள நகர், கடம்பத்தூர் ஒன்றியம் பகுதியில் தான் அதிகப்படியான மக்கள் இங்கே திரண்டிருக்கிறார்கள். அம்மாவுடைய பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம். எதுக்காக சொல்றேன்னு சொன்னா,
இன்றைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2016 டிசம்பர் 5ஆம் தேதி அவர்கள் மறைந்து இன்றைக்கு கிட்டத்தட்ட 7-8 ஆண்டுகள் ஆகின்றன. 8 ஆண்டுகள் ஆன பிறகு கூட அம்மாவுடைய பிறந்தநாள் என்று சொன்னால் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் மக்களுக்கு, சாதாரண மக்களுக்கு, தாய்மார்களுக்கு, ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகள். காலையில இன்னைக்கு கூட பார்த்தோம்னா 10 மணிக்கு 14க்கு முன்பாக 1996 இருந்து 2014 வரை கிட்டத்தட்ட 18 ஆண்டுகள். அந்த 18 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட